எங்களுக்கும் போட்டி இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஆனா ஒருத்தர அடிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. நீங்களும் அதை தானே பண்றீங்க. நீங்க பண்ற நியூஸ்னாலே காயப்படுறாங்கல்ல. ஆனா தப்பு பண்ணிருக்கானப்பா. சார், எஃப்ஐஆர்ங்கிறதே காவல்துறைக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவங்களுக்கே அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது உண்மையா தப்பாங்கிறதே அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 சைடு ஆர்கியூமெண்ட் கேட்பாங்க, விட்னஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இவங்க தான் குற்றவாளின்னு போர்ட்ரே பண்றீங்க. அவன் நிரபராதின்னு வந்தா கூட 10 வருஷம் கழிச்சு உங்க சேனல்ல அந்த நியூஸ பார்த்தாலும் இவனை சைக்கோன்னு தான் காமிச்சிருப்பீங்க. அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும். அவன் மேல நீங்க வச்ச டைட்டில் அப்படியே தான் இருக்கும். அதனால அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல. யோ பேசு, பேசியா, பேசுறா, பேசா, பேசி கௌதம்.